கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அனைவருக்கும் இனிய அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் தேவனை தொழும்படியாக வந்திருக்கிற நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தரை தொழும்படியாக வந்திருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய மனமகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கைங்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாங்களா? சந்தோஷங்க. ரெண்டு பேர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அர்ஷியாவும் பின்சியாவும் இந்த பக்கம் பாப்பாங்க, ரெண்டு பேர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. சரி, நான் தான் எதிர இருக்கிறேன். உங்கள் 4 பேருக்கும் அன்பான இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சி நாளில் தேவ சமூகத்தில் தேவ செய்திக்காக கடந்து வந்திருக்கிறோம். சமீபத்தில் ஆண்டவருக்கு ஒரு நீண்ட நன்றியை நான் எடுத்தேன், ஸ்தோத்திரத்தை எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான திருச்சபைக்காகவும் ஆண்டவர் கொடுத்த அன்பான உள்ளங்களுக்காகவும் என்னுடைய சுகத்திலும் சுகவீனத்திலும் தவறுகிற காரியத்திலும் சரியா இருக்கிற காரியத்திலையும் கரம் கோர்த்து இந்நாள் வரைக்கும் 1 வருஷத்தை முடிக்க தேவன் செய்த கிருபைகளுக்காகவும் இந்த திருச்சபை எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த காரியங்களுக்காகவும் தேவனுக்கு ஒரு பெரிய நன்றியை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதோடு இணைத்து என் ஆண்டவருக்கு நான் அதிகமாய் நம்முடைய திருச்சபை குறித்து நன்றி சொல்கிற காரியம், என் பிள்ளைங்க ஒருபோதும் தசம பாகம் காணிக்கையில் ஆண்டவருக்கு பஞ்சம் வச்சதே கிடையாது. என் திருச்சபையை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற காரியம், எங்களால் போய் நேராக ஊழியம் செய்ய முடியல, ஆனால் இந்த காணிக்க தசம்பாகத்தின் மூலமாய் ஒரு ஊழியம் நடைபெறுகிறது என்ற ஒரு காரியத்தை மனதில் வைத்து இந்த நாள் வரைக்கும் தேவனை வஞ்சிக்காமல் தேவனுக்கென்று முழுமனதோடு செலுத்துகிற அந்த காணிக்க தசம்பாகத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நன்றி செலுத்துவது உண்டுங்க. இந்த வாரமும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அனுகிரகத்துக்கும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் லேசாக ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தார். எனக்கு நேரம் தெரியும், அநேகர் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைங்க கவலைப்படாதீங்க, 2 மணிக்கெல்லாம் கொண்டு போக மாட்டேன், அதுக்கு முன்னாடி முடிச்சிடுறேன். என்ன காரியம் அப்படின்னா, இந்த காணிக்கை தசம்பாங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை என்னோடு பேசினார். அது எனக்கான செய்தியை மாத்திரம் அல்ல, ஒருவேளை இந்த தெய்வீக ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்களுக்குமான செய்தியாக இருக்கிறதா என்பதை செய்தியின் முடிவில் நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த காணிக்கை தசம்பாகம் என்று வருகிற பொழுது ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது இல்லைங்களா? அந்த சம்பவத்தை பாருங்க. அந்த சம்பவத்தை நாம் சற்று வாசிக்க போகிறோம். அங்க ஆண்டவர் அங்கீகரிப்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த அங்கீகரிப்பு முதலாவது எதற்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நானும் சற்று வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பரிச்சயமான சம்பவம், முக்கியமான பாடம் இருக்கிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். பெர்னிஸ் வாசிங்க, பிற்பகுதியில் இருக்கிறது. அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஓகே, பாருங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னாங்களா? 2வது வசனம், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தின் கனிகளை நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நமக்கான காரியம் தொடங்குகிறது. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இந்த சம்பவத்தை பலமுறை நான் வாசிச்சிருக்கிறேங்க. ஆனால் காணிக்கை தசமபாகம் என்று சொல்லி நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு. நீ போய் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை படி, அதில் ஒரு மிக முக்கியமான சத்தியம் இருக்கிறது, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். சம்பவம் என்ன? காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், அவன் காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேல் மந்தைகளை மேய்க்கிறவன், அவனுடைய காணிக்கையை கொண்டு வந்தான். இப்ப ஆண்டவர் 2 பேருடைய காணிக்கையும் அங்கீகரிப்பதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா,
வசனம் 4 பாருங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். முதல் வார்த்தை, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. முதலாவது காரியம், தேவன் முதலாவது காணிக்கையை அங்கீகரிக்கிறாரா அல்லது மனிதனை அங்கீகரிக்கிறாரா? ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்க தசம்பாகலாம் இரண்டாவது தான்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நீ இருக்கிற ஃபெய்த்ஃபுல், ரொம்ப சந்தோஷம். ஆனால் என் உள்ளம் ஒன்றுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. முதலாவது அங்கீகரிப்பு யார் அப்படின்னா நீதாம்பா. அதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த சம்பவத்தில் வருது. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும். அப்ப ஆண்டவர் முதலாவது யார் அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறாரு? ஆபேலை. காயினையும் அவன் காணிக்கையும். அப்ப ஆண்டவர் முதலாவது இங்க எதை தான் எதிர்பார்க்கிறாரு? ஆபேலும் காயினும் தான். நான் அந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, அப்பா எனக்கு உங்க மூலமா கிடைக்கிற எல்லா நன்மைகளும் எனக்கு ரொம்ப நன்று. நான் அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதில் நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அது என்னுடைய சமூகத்தில் பிரதியா இருக்கிறது. என் பிள்ளைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனம் மகிழ்கிறது. ஆனால் நான் காணிக்கை அங்கீகரிப்பதற்கு முன்பதாக யாரை அங்கீகரிக்க வேண்டியதா இருக்கிறது அப்படின்னா உன்னை அங்கீகரிக்க வேண்டியதா இருக்குதுப்பா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர நீ வெறுங்கையோடு வர்றது கிடையாது. உன்னால் முடிந்ததை கொண்டு வர எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் அந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் அங்கீகரிப்பதற்கு முன்பதாக என் உள்ளம் யாரை அங்கீகரிக்க தோணுகிறது அப்படின்னா உன்னை அங்கீகரிக்க தோன்று கொண்டிருக்கிறதுப்பா. என் ஏக்கம் உன்னை முதலாவது அங்கீகரித்து பின்பாக இந்த காணிக்கை தசம பாகத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளம் துடிக்கிறதுப்பா. உன்னை அங்கீகரிப்பதே என் உள்ளத்தின் வாஞ்சை, உன்னை அங்கீகரிப்பதே என் உள்ளத்தின் ஆவல். நீ யோசிச்சு பாரு, உன்னை நான் அங்கீகரிக்கிற அங்கீகாரத்தோடு நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறாயா? இந்த பலிபீடத்திலிருந்து பிரசங்கம் பண்றோம். ஆண்டவர் எனக்கு வச்ச கேள்வி, நீ பலிபீடத்தின் பிரசங்க பீடையில் நிற்பதற்கு முன்பதாக நீ என்னால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டுதான் நீ அந்த பலிபீடத்தில் நிற்கிறியா? உன் வாயிலிருந்து பிரசங்கம் பிறப்பதற்கு முன்பதாக நான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்துதான் நீ இந்த செய்தியை பிரசங்கிக்கிறியா? அப்ப எனக்கு அடுத்த கேள்வி தோணுச்சு, ஆண்டவரே நீங்க முதலாவது என்னதான் அங்கீகரிக்கிறீங்க, அப்புறம் தான் செகண்ட் தான் வந்து காணிக்க தசமமாக மற்ற ஊழியங்கள் எல்லாமே. முதலாவது நீங்க என்ன அங்கீகரிக்கிறீங்க என்பதை நான் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? பைபிள் எனக்கு எல்லா பாடத்தையும் சொல்லிக் கொடுப்பீங்கல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நான் தேவனுடைய திருச்சபைக்கு வருகிற பொழுது என்னை அவர் அங்கீகரிக்கிறார் என்பதை நான் எப்படி தெய்வமே புரிஞ்சுக்கிறது? நான் ஏதோ நடமாடு பொம்மையா இருந்துடக்கூடாது. வாரந்தோறும் வரணும், உட்காரணும், உட்கார்ந்து மீண்டும் அதே இடத்தை கடந்து போகணும். ஒரு சின்ன கேள்வி, யாரெல்லாம் இந்த திருச்சபையில் இதுவரைக்கும் நான் உட்கார்ந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் இன்னும் இடத்தை விட்டு மாறலன்னு சொல்றேங்க? எத்தனை பேர்? ஃபேவரட் பிளேஸ் ஆயிடுச்சுங்களா? சில நேரங்களில் நம்முடைய வழக்கம் இல்லை, வருவோம், நமக்கான இடம் காலியாக இருக்கும், மற்றவங்க யாரும் உட்கார மாட்டாங்க, உட்காந்துருந்தா நம்ம பின்னாடி உட்காந்துருவோம். யாரும் உட்காரல, அதனால வழக்கமாக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல இருந்து உட்காடுறோம். வழக்கம். யோசித்து பாருங்க, அதே வழக்கம் ஒவ்வொரு ஓய்வு நாளும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நீங்கள் நானும் வெறுங்கையோடு வரல, தசமபாகம் காணிக்கைகளை செலுத்துகிறோம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நானும் சிந்திச்சிருக்கிறோமா? இன்னைக்கு என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போகிறேன், என் தெய்வம் என்னை அங்கீகரிப்பாரா? என் தெய்வம் என்னை ஏற்றுக்கொள்வாரா? இந்த 6 நாள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 6 நாள் ஒரு கடுமையான போராட்டமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். ஆனால் இந்த 7ஆம் நாள் என் அப்பா கிட்ட நான் வரப்போகிறேன், என் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை அவர் அங்கீகரித்துக் கொள்வாரா என்ற எண்ணமும் சிந்தையும் உங்களிடத்தும் என்னத்தில் தோன்றியது உண்டுங்களா? இளையகுமாரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. என்ன எண்ணம்? என் தகப்பன் கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரர்கள் அநேகர், அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஆனால் எனக்கு பன்றி தவிட்டை தின்னுவதற்கு கூட எனக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை. நான் ஒன்று செய்கிறேன், நான் என் தகப்பன் வீட்டுக்கு எலும்பு புறப்பட்டு போகிறேன், என் தகப்பன் நிச்சயமாய் என்னை அங்கீகரிப்பார் என்ற உறுதியோடு அந்த இளையகுமாரன் வந்தார். இல்லை, நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது தேவன் என்னை அங்கீகரிப்பார்,
தேவன் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார் என்ற உத்வேகத்தோடு உறுதியோடு தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் நானும் வருகிறோமா? நான் ஆண்டவர் சமூகத்தில் கேள்வி கேட்டேங்க. ஆண்டவரே, என்னை நீங்க அங்கீகரிச்சிங்க என்பதற்கு அடையாளம் என்னப்பா? நீங்க சொல்றபடியே நான் வார வாரம் ஆலயத்துக்கு போறேன், வார வாரம் பிரசங்கம் பண்றேன், வார வாரம் தேவ செய்தியை திருச்சபைக்கு நான் கொடுக்கிறேன். ஆனா என் தெய்வம் என்னை ஏற்றுக்கொள்றீங்க, என் தெய்வம் என்னை அங்கீகரிக்கிறீங்க, என் தெய்வம் என்னை அரவணைக்கிறீங்க, என் தெய்வம் என் மீது அன்பு செலுத்துறீங்க என்பதை நான் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? எனக்கு கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் நான் வேதத்தை விட்டு எங்கேயுமே போறது கிடையாதுங்க. அப்ப சொன்னாரு, நீ ஆலயத்துக்கு வரும்போது உன்னை அங்கீகரிக்கிறான்னு தானே உன் கேள்வி. இதே சம்பவத்தை பைபிளில் ஒரு இடத்துல நான் வச்சிருக்கிறேன், புதிய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறேன். அங்கேயும் ஆலயத்துக்கு போனவங்க இருக்கிறாங்க. நீ அந்த சம்பவத்தை போய் படிச்ச அப்படின்னா உன்னை நான் அங்கீகரிக்கிறேன்னா இல்லையே என்பதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, பைபிளை புரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. லூக்கா 18வது அதிகாரம், இல்லை எல்லாருக்கும் பரிச்சயமான பகுதி பாருங்களேன். அங்க நிச்சயமாய் தேவன் ஒரு மனிதனை அங்கீகரிக்கிறாரா இல்லையே என்பதை அங்கதாங்க படிக்க முடியும். இந்த 2 பேருடைய அனுபவத்தில் நீங்கள் நானும் எந்த அனுபவத்தில் இருக்கிறோம் என்பதை யோசிப்போம். லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 10 வாசிக்க போறோம். நான் சொல்றவங்க வாசிங்க. வசனம் 10 முதலாவது நம்ம வாசிக்க போறோம். வசனம் எங்க வாசிக்க போறோம்னா, ஜோஸ்வா தம்பி ஜோஸ்வா இருக்கிறாங்க. ஜோஸ்வா, லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 10 வாசிங்கம்மா. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். நெகேமியா 11வது வசனத்தை படிங்கம்மா. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாசம் அடுத்த வசனத்தை படிங்க, 12வது வசனத்தை. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கிரேசியம்மா அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அடுத்த வசனத்தை வாசிருங்கம்மா. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, தேவன் ஒரு மனுஷனை எப்படி அங்கீகரிக்கிறார் என்பதற்கு அடையாளமே எங்க இருக்குதுன்னா இந்த 2 மனிதர்கள் தான். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒன்று ஆயக்காரன், மற்றொருவன் பரிசேயன். இந்த பரிசேயன் ஆலயத்துக்குள்ள வரும்போது அவன் பயன்படுத்துகிற சில வார்த்தைகளை மாத்திரம் நான் வாசிக்கிற, கவனமாக கவனிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், யார சொல்றாரு? இந்த ஆயக்காரனை போலவும். அப்ப பக்கத்தில் யார் நிக்கிறது? ஆயக்காரன் இல்ல, வார்த்தையை கவனிங்க. இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வார்த்தை, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஜெபம் வெளிப்படையா பண்ணாரா, தனக்குள்ள பண்ணாரா? தனக்குள்ளதான் இல்ல, தனக்குள்ளே ஜெபம் பண்ணாரு. இப்ப அடுத்த ஒரு நபர் அறிமுகப்படுத்துறாங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். ஏங்க வானத்துக்கு ஏறெடுக்கல கண்களை? வானத்துல யார் இருக்கிறது? அப்ப என்ன சொல்றான் அந்த மனுஷன்? அவன் கண்ணு பாவப்பட்ட கண்ணா சொல்றாப்புல. இந்த கண்ணு கூட அந்த தெய்வத்தை பார்க்க தகுதி இல்லை. இந்த கண்ணால எவ்வளோ பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன்.
தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அடுத்த வார்த்தையை கவனிங்க, தன் மார்பிலே அடித்து கொண்டு. ஒரு மனுஷன் எப்பங்க மார்பிள் அடிச்சுக்குவான்? ஒரு மனுஷன் எப்ப மார்பிள் அடிச்சுக்குவான்? தன் துக்கம் தாழாமல், துக்கத்தினுடைய உச்சம் போகும்போது தான் ஒரு மனிதன் எங்க அடிப்பான்? மார்பிள் அடிப்பான்ல. இந்த மனுஷனும் மார்பிள் அடிச்சிருக்கிறானே, என்ன பிரச்சனையா இருந்திருக்கும்? குடும்பத்தில் யாராவது தவறி இருப்பாங்களா? இல்லை நண்பர்கள் பிரிந்து இருப்பார்களா? என்ன காரணத்துக்காக மார்பிள் அடிச்சாரு? அடுத்த வார்த்தையை கவனிங்க, வாசிச்சு நான் சொல்றேன். தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும். அப்ப நல்லா யோசிங்க. தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியல, தன் மார்பிள் அடித்து கொண்ட அனுபவம், அந்த 2 அனுபவத்தை கடந்து இந்த மனுஷன் சொல்றாரு, தேவனே, பாவியாகி என்மேல். நான் யாரு? பாவிப்பா. உங்க சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு தகுதி இல்லை. உங்களை நேரிட்டு பார்ப்பதற்கு சற்றும் திராணி இல்லாத மனுஷன். என் கண்களினால் பாவம் செய்தவன், என் உடல் உயிர் ஆத்மத்தினால் பாவம் செய்தவன். பாவத்திற்கு ஒரு முழு உருவம் இருக்கும் அப்படின்னா அந்த முழு உருவம் யாரு? நான் தான்பா. நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ஆயக்காரன் தன் மார்பிலை அடித்து கொண்டதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டு புறப்பட்டு போனான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நீதிமானாகிற அனுபவத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற நீங்களும் நானும் தன் குற்றம், தன் பிழை, தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது மற்றவருடைய குற்றத்தை, மற்றவருடைய காரியத்தை பார்த்து, மற்ற நபர்களை பார்த்து வந்த வண்ணமாகவே திரும்பி போகிற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இங்க பரிசேயன் தசமபாகம் செலுத்தினான் இல்ல, ஆண்டவர் அங்கீகரிச்சாரா? நீதிமானா மாறடா அப்படின்னு சொன்னாரா? இல்ல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு 1000 காரியங்களை செலுத்துற, சந்தோஷம்தான், ஆனா உன்னை என்னால் அங்கீகரிக்க முடியலப்பா. ஏன் ஆண்டவரே என்னை அங்கீகரிக்க மாட்டீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆயக்காரனை பாரு, அவன் கண்ணை கூட ஏறெடுக்க துணியலை. ஏன்னா அவன் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் பாவ நிலை என்ன என்பதை உணர்ந்து கொண்டான். அவன் ஏன் ஆலயத்துக்கு வருகிறான் அப்படின்னா, அந்த நீதிமானாக்கப்படுகிற அனுபவம், தன் பாவத்தை ஒப்படைக்கிற அனுபவம், அந்த பரலோக தேவன்கிட்ட இருந்த கிருபையை பெற்றுக்கொள்கிற அனுபவத்துக்காக அவன் ஆலயத்துக்கு வருகிறான். நீங்கள் நானும் எதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? தேவனே என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக ஆலயத்துக்கு வருகிறோமா? தேவனே, நான் பரிகாரி, நான் பாவி, நான் பாவமான மனுஷன், என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆலயத்துக்கு வருகிறோமா? நீங்கள் நான் சிந்திச்சு பாருங்களேன். நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு கிடையாதுங்க. நாளைக்கு இருப்போமான்னு தெரியலங்க. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு நம்மளை கொண்டு வருவதற்கான காரணமும் நோக்கமும் என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் என் சமூகத்துக்கு வருகிற பொழுது நான் பாவியாய் அவர்களை அனுப்புவதற்கு எனக்கு விருப்பம் அல்ல. அவர்கள் ஒருவேளை அந்த 6 நாட்களில் இடறி விழுந்து பாவங்களை செய்து, அக்கிரமங்களை செய்து கடந்து போகிற வாழ்க்கையோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என் சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளை நான் பாவத்தோடு அனுப்புவது எனக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த ஆலயத்துக்கு வருகிற நீங்கள் நீதிமான்களாய் கடந்து போக வேண்டும். இந்த ஆலயத்தில் பிரசங்கிக்கிற நான் நீதிமானுடைய அனுபவத்தோடு கடந்து போக வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகிறாரு. அதனால்தான் ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையும். அப்ப ஆண்டவர் முதலாவது யார் அங்கீகரிக்க விருப்பப்படுறாரு? நம்மல்ல, நம்மை தான் அங்கீகரிக்க விருப்பப்படுறார். இப்ப நம்மளை அங்கீகரிக்காம ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை தசமபாகத்தை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த காணிக்கை தசமபாகத்தின் மீது அவர் பிரியமா இருப்பாரா? நான் ஒரு கேள்வியை வைத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உன் காணிக்கையை செலுத்துக்கு முன்னாடி யாரோட ஒப்புரவாகணும்னு சொன்னார். ஏன் புரியுதுங்களா? இப்ப ஏன் ஒப்புரவாக சொன்னார் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெளிவாய் தெரிகிறது, காணிக்கையை நான் அங்கீகரிப்பேன் உண்மைதான், ஆனா அந்த காணிக்கையை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீ உன் சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டியதா இருக்கிறது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்தவனும் இளையவனும் எப்ப பாரு சண்டை தான். அப்பா சொல்லி சொல்லி பார்க்குறாரு,
சண்டை போடாத மக்களே, சண்டை போடாத மக்களே, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மூத்தவர் இளையவரை எப்போ பாரு போட்டு அடிக்கிறது. இப்போ அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை ஏண்டா பெத்தன்னு நினைக்கிற அளவு கூட சூழ்நிலை வந்துடுது. ஆனால் பெரிய மகன் அப்பாவுக்காக ஒரு பெரிய கோட் ஷூட், நல்ல அவருக்கான காய்கறி பதார்த்தங்கள், பழவகைகள், அவருக்கான எல்லா தேவைகளையும் கொண்டு போய் அப்பா இந்தாப்பா வச்சுக்கங்கப்பா அப்படின்னா அப்பா சந்தோஷமாக ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்ல. அவர் என்னங்க முதல் வார்த்தை கேட்பாரு? மக்களே இதெல்லாம் எனக்கு தேவையில்ல மக்களே, இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். என் ஆசை என்ன தெரியுமாம்மா? நீ உன் சகோதரனோடு சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நான் உன்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் உன்னை என் பக்கத்தின் சார்பில் நிறுத்தணும் அப்படின்னா, நீ உன் சகோதரனோடு எப்படி இருக்கணும்? ஒப்புரவா இருக்க வேண்டும். காயினையும் அவன் காணிக்கையும் ஆபேலையும் அவன் காணிக்கும் அப்படின்னா முதலாவது அங்கீகரிக்கப்பட வேண்டியது நீங்களும் நானும், பிறகுதான் காணிக்கை தசம் பார்க்கலாம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இந்த வாரத்தில் கொண்டு வந்து செலுத்திருக்கிறோமே ஆண்டவருடைய சமூகத்தில், நம் உள்ளம் நமக்கு பதில் சொல்லும். எத்தனை பேருடைய காணிக்கை தசம் பாகத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்க? சொல்லட்டுங்களா? வைராக்கியத்தோடு போற நபரை குறித்து நமக்கு கவலைப்படணும் அவசியம் இல்லை, அது நம்முடைய பிழை அல்ல. ஆனால் நான் இணங்கி போனால் அது சரி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இறங்கி போவது நீங்கள் நானுமா இருக்கணுமா இல்லையா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேரை அங்கீகரிப்பார்? எத்தனை பேர் அங்கீகரித்து இந்த இடத்துல நீதிமானாக கூடிய அனுபவத்தோடு அனுப்பிவிட போகிறார்? வாரம் வாரம் ஆலயத்துக்கு வரோம், வந்த நிலையோடு திரும்பி போய்கிட்டு இருக்கணுமே, அதுதான் ஆண்டவருடைய பாரம். நான் யோசிச்சேன், ஏன் ஆண்டவரே தசம பாகத்துக்கும் அந்த காணிக்கைக்கும் நன்றி செலுத்துகிற போது ஏன் ஆண்டவரே இந்த செய்தியை கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, இது எல்லாம் அவசியம்தான், சந்தோஷம்தான், ஆனால் முதலாவது அங்கீகரிப்பு என் பிள்ளைங்கப்பா. என் பிள்ளைங்களை அங்கீகரிக்காம அவங்க கொடுக்குற காணிக்கை நான் எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஒரு நபர் கூட பயங்கரமான சண்டை, அவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோமா? அப்படியே கொஞ்சம் பூசி மழுவனாலும் வாங்குவோம். வாங்கி நான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் என்ன செய்வோம்? அந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியுமா? உங்கள் கையில் வாங்கிடுறாரு, அதை சந்தோஷத்தோடு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்க முடியுமா? நீங்கள் கொடுக்குறீங்க, அதை முழுமனதோடு ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்த முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எத்தனை பேர் காணிக்கையை செலுத்துவதற்கு முன்பதாக ஒப்புரவாகுதலின் எண்ணத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்த நீங்களும் நானும், இத்தனை வருட சத்தியத்தை படித்த நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாக மனதோடு செலுத்த வேண்டும் என்று முன்னோக்கி வருகிற உங்களுடைய உள்ளத்தை தேவன் அறிந்தவராய் கேட்கிறாரே, நாம் முதலாவது அங்கீகரிக்கப்பட்டவர்களா? நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா? நாம் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா? நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு தேவை நீங்களும் நானும் தான். அவர் முதலாவது உங்களையும் என்னையும் அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறார். எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் அடித்து கேட்டாங்க, பாஸ்டர் நான் சத்தியம் நிறைய சவந்திரி அட்வென்டிஸ்ட் சத்தியத்தெல்லாம் படிச்சிட்டேன், ஆனால் ஏன் இந்த சவந்திரிய சபை வந்துச்சு அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல பாஸ்டர், அதை குறித்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நிச்சயமாக சிஸ்டர், டைம் இருக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து சில விஷயங்கள் ஆராயும் போது ஆண்டவர் சில மகத்துவமான விஷயங்களை இந்த திருச்சபைக்காக ஏற்படுத்தினார். அது நம்முடைய சபையினுடைய தீர்க்கதரிசி பாரத்தோடு எழுதுகிறாங்க, இந்த திருச்சபையில் இருக்கிற ஆணும் பெண்களும் எழும்பி இந்த ஊழியத்தை நிறைவேற்றலைன்னா இந்த ஊழியம் ஒருபோதும் நிறைவடையாதான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏன் இன்னும் அந்த ஊழியம் நிறைவடையவில்லை, ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்து வரவில்லை அப்படின்னா, மனம் பொருந்தாத இருதயங்களே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறதுங்களாம். நான் அதை யோசித்தேன், ஆண்டவரே நான் இருக்கிறேன்னாப்பா, அதில் யாராவது ஒரு நபர்கிட்ட நான் மனம் பொருந்தாத இருந்தேன் அப்படின்னா சொல்லிக் கொடுங்கப்பா, என்னை அங்கீகரிச்சுக்குங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா. ஒருவேளை மனிதனுடைய வாழ்க்கையில் தவறுகள் நிகழ்வது இயல்பு, அதை கடந்து வந்திருக்கலாம், ஆனால் அதே இருதயத்தோடு அதே இருதயத்தோடு நான் போயிடக்கூடாதுப்பா. அவன் சொன்னது போல, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த அனுபவத்தோடு நீங்கள் நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோமா? அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆசை வந்த வண்ணமாகவே நம்மளை அனுப்புவது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பாரப்படுவது எதற்காக அப்படின்னா, உங்களையும் என்னையும் புடமிட்டு கொண்டிருக்கிறார்.
சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறார். அந்த சுத்திகரிப்பை செய்து எப்படியாவது உங்களை என்ன எங்க சேர்க்கணும்? பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும். நான் யோசிச்சேங்க, ஏன் ஆண்டவரே 181 வருஷமா எங்களோடு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற யாராவது பார்த்து செய்து ஊழியத்தை முடிச்சுட்டு போக வேண்டியதானே ஆண்டவரேன்னு கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுங்களா? எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உனக்காக என் உள்ளம் கொதிக்கிறது என்று சொன்னாரே. இந்த கல்லடியான் கோணம் திருச்சபைக்காக அவருடைய உள்ளம் எவ்வளவாய் கொதித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய மனது எவ்வளவாய் தவித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று சொல்லி அந்த அன்பை நம்முடைய உள்ளங்களிலே மீண்டும் புதுப்பிப்பதற்கு அவர் எவ்வளவு தத்தளிப்பின் பாத்திரத்தோடு இருக்கிறார் என்பது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை வரப்போகுது. வந்த வண்ணமாகவே போகணும்னு நீங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இப்படியே இருந்துக்குவேன் அப்படின்னா நிலை ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் போராடி பார்க்குறாரு. போராடி ஒன்றும் ஜெயிக்க முடியலன்னா என்ன செய்ய முடியும்? அவருக்கு இழப்பதற்கு மனம் இல்லை, ஆனாலும் போராடுகிறார். அந்த போராட்டத்தை நீங்கள் நானும் புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க, ஒரு வாரம் டைம் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் முழங்கால் போட்டு நான் யாரோடு மனம் பொருந்தாது இருக்கிறேன், நான் யாரோடு அன்பையும் ஐக்கியத்தையும் ஒன்று சேராமல் இருக்கிறேன், நான் யாரோடு இன்னும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழாமல் இருக்கிறேன் என்பதை அறிந்து முழங்கால் போட்டு ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படின்னா நீங்களும் நானும் மனம் பொருந்துவோம். அடுத்த ஓய்வு நாளுக்கு வருகிற பொழுது ஆண்டவர் சமூகத்தில் வந்து திருவிருந்தில் பகிர்ந்து கொள்கிற நீங்களும் நானும் சமாதானத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போவோமே அன்றி வந்த வண்ணமாக ஒருவரும் போக மாட்டோம். ஆண்டருடைய பாரம் அடுத்த வாரம் உங்களை என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் வேலை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் அங்கீகரிக்க விருப்பப்படுறாரு. ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், என் மேல் மனம் இறங்கும்னு சொல்லி நீங்க ஒப்படைச்சிங்க அப்படின்னா நான் ஒன்றே ஒன்று சொல்றேன், கடந்த கால பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெருசாவனாலும் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எண்ணப்படத்தக்கதான காரியங்கள் எவ்வளவு நாள் இருக்கலாம், ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன தேவன் அடுத்த வாரம் இரக்கத்தை கொடுப்பதற்காக அவருடைய உள்ளம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அந்த தெய்வ சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை முடிவு செய்வோம். அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.